இதே சேம் டைம் கோவிட்ல தான் லாட் ஆஃப் எட்டிக்ஸ் பூம் ஆச்சு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் ஆஃப்லைன் வரும்போது யூத் சர்ச் ஃபண்டிங் வின்டர் நடந்துச்சு. நிறைய பேர் ஃபண்டிங் கிடைக்கல. ஹவு டு யூ திங்க் இந்த வேவ் என்னவா நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அண்ட் வாட் யூ திங்க் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் எட்டிக்ஸ்? ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது தான் ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஃபண்ட் ரைசிங்கிறது ஸ்டெப் 10. அதுக்கு முன்னாடி 9 ஸ்டெப் இருக்குது. விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன், அவன் தான் முதல்ல இந்த ஐடியா கொடுத்தான். ஒரு ரோபோட் செஞ்சு அந்த ரோபோட்டை அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுக்க வைக்கக்கூடாது, இது மூலயமா ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கும்னு சொல்லி அவன் சொன்ன ஐடியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜாஃபி ரோபோட். இந்த ரூரல்ஸ்க்கும் போய் இம்பேக்ட் பண்ணணும், இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? எதனால் இது வேணும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அவங்ககிட்ட போய்ட்டு அழகடே வார தம்பி உட்காந்து செய்வோண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஒரு கனெக்ட் பில்ட் ஆகும். அதை டேப் பண்ணதுலேருந்து தான் நாங்கள் என்ன பண்ணோம், ரூரல் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ட்ரைபல் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஜேர்னியில் எந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஸ்கேல் பண்ணுறதுக்கு? டீம் பில்டிங்கில் தோற்றோம். ஒரு 15 பேர் உள்ள டீமை பில்ட் பண்ணுவோம், திருப்பி 0க்கு வருவோம், திருப்பி 30 பேர் 0. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 162 பேருக்கு மேலே இருக்காங்க. நாளைக்கு மார்க் ஷீட்ன்றது கிடையாது, கிரேட்ஸ் கிடையாது அப்படின்னா ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நண்பன் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதில் கிளைமேக்ஸில் ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸ்டடிங் இஸ் ஆல் அபவுட் மக்கப்பிங், லேர்னிங் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நாள் உங்களை வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்க சொன்னால் என்ன ரூல் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க? எந்த ஸ்கில் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கோடிங்கை தாண்டி ஒரு ஸ்கில்? ஸ்டோரி டெல்லிங், ப்ராம்ப்டிங், அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ். Most of us went to schools where we thought to memorize answers. Today's guest has transformed a lot of school students to enable and educate them through STEM education. I welcome Ashik Rahman, CEO and founder of Propeller Technologies and co-founder of Zafir Robots and Zen Store India. Welcome, bro. Thank you, Arun. Thanks for inviting me here. It is so honored and pleasure to being a part of your podcast. Thank you, bro. Hi, bro. ஸோ எனக்கு நான் உங்களோட லிங்க்டின் செக் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து லைக் யூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் அரௌண்ட் 490 ஸ்கூல்ஸ் யூ ஹவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் 3.9 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் ஹவு யூ பிகம் சம்மன் லைக் திஸ் தாட் லீடர் இன் எட்டெக் இண்டஸ்ட்ரி, அது எப்படி நடந்துச்சு? ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அண்ட் ஹவு ப்ரொபெல்லர் டெக்னாலஜி ஸ்டார்டட் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக வந்து ஐம் அ வெரி க்யூரியஸ் இன்னோவேட்டர். ஸோ நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் கற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை என்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்குறதுலேருந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து வந்து பழகிட்டேன். இது இப்போலேருந்து இல்லை, சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு பழக்கம். ஸோ ஒரு கணக்கு டீச்சர் வந்து கிளாஸில் மேத்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்காக எடுக்கிறாங்க, அதை நான் லைஃப்பில் எங்கே கொண்டு போய் பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வியும் தேடலும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அப்போலேருந்து என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கான காரண காரியங்களை வந்து தேட ஆரம்பித்தேன். அது என்னோடய தேடல் வந்து ரொம்ப அதிகப்படியான புரிதலை கொண்டு வரணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு உருவானுச்சு. ஸோ அதனாலேயே சின்ன வயசுலேருந்து புது கண்டுபிடிப்புகள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை நல்லபடியாக பண்ணணும், ஈஸியாக பண்ணணும். சிம்பிளாக சொல்ல போனால் என் வீட்டில் நான் வளர்க்கக்கூடிய புறாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி ஒவ்வொரு வாட்டியும் காலையில் 12 மணிக்கு நான் ஸ்கூலில் இருக்கும்போது தீனி போடுறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் பண்ணோம். ஸோ ஒரு அந்த காலத்தில் இருந்த அலாரம் வந்து கிளாக் நம்ம முள் வைப்போம், 12 மணிக்கு வச்சா 12 மணிக்கு முள் அடிக்கும். ஸோ அந்த 12 மணிக்கு அந்த அலாரம் அடிக்கும்போது என்னோடய தீனி டப்பா வந்து ஓப்பன் ஆகணும் புறாவுக்கு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, புது ரோபோட்ஸ் பண்ணுறது, ட்ரோன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த தேடல் எங்களுக்கு வந்து சிவிஆர்டி டிஃபென்ஸில் வந்து எங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த டிஃபென்ஸில் நாங்கள் டாக்டர் யவனா ராணி, டாக்டர் பிரசந்தகுமார்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட்டுக்கு கீழே நாங்கள் அந்த ரிசர்ச் வந்து முடித்தோம். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த ப்ரொபெல்லர் டெக்னாலஜிஸ். ஸோ ஒரு ஹார்ட்கோர் டெக்னிக்கல் பர்சனாக இருந்து அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு ஆண்ட்ரப்ரனராக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் தான் நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஈகோ சிஸ்டம் ஆஃப் 490 ஸ்கூலு ப்ளஸ் வந்து இந்த 3,96,000 ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. சூப்பர். ஸோ இப்போ ப்ரொபெல்லர் டெக்னாலஜிஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கோம்ல, அந்த மூமெண்ட் என்ன? அண்ட்
த பேஷன் டுவர்ட்ஸ் பர்சூவிங் த பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெம் எஜுகேஷனில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அந்த ரைட் மூமெண்ட் என்னவாக இருந்துச்சு? நாங்கள் வந்து வி ஆக்சுவலி குட் அட் மல்டிபிள் திங்ஸ். எனக்கு வந்து ரோபோட்ஸ் நல்லா பண்ண தெரியும், எனக்கு ட்ரோன் நல்லா டிசைன் பண்ண தெரியும், எனக்கு 3D பிரிண்டிங் தெரியும், ஏஐ தெரியும், நான் நிறைய தெரியும். அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். நான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு மெஷின்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்தோம், ரோபோட்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்தோம், 3D பிரிண்டிங்கில் நிறைய மாடல்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு ஃபைன் டே நாங்கள் ஒரு கம்பெனியோட, ரொம்ப பெரிய ஒரு கம்பெனியோட டெல்லியில் வந்து தமிழ்நாட்டுக்கான சேனல் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணுறதுக்காக நானும் சல்மானும் வந்து டெல்லி ட்ராவல் பண்ணோம். அந்த பார்ட்னர் எங்ககிட்ட வந்து, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து எங்ககிட்ட, தமிழ்நாட்டோட சேனல் பார்ட்னர்ஷிப் நீ என் கம்பெனியோடது எடுக்கணும்னா 50 லட்ச ரூபா பே பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் என்டையர் தமிழ்நாடுக்கான சேனல் பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லும்போது நாங்கள் ஆல்ரெடி டெல்லிக்கு போயிருக்கிறது செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸோட டிக்கெட் 250 ரூபா டிக்கெட்டில் நாங்கள் 3 நாள் ட்ராவல் பண்ணி அங்கே போனோம். எங்களை போய் 50 லட்ச ரூபா காசு கொடுக்க சொன்னால் வழி இல்லை. அப்போ அந்த ஃபவுண்டர்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அப்புறமா 2வது நாளைக்கு வாங்க மீட் பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எங்ககிட்ட சொன்னார். ஆஷிக் ரஹ்மான் நடுவில் இருக்கார், அவருக்கு ரோபோட்டிக்ஸ் தெரியும், ட்ரோன்ஸ் தெரியும், 3D பிரிண்டிங் தெரியும், ஏஐ தெரியும்னு சொல்லி இத்தனை டைரக்ஷனில் தெரியும், இத்தனை டைரக்ஷனில் நீ வந்து ஒர்க் பண்ணிட்டு எதுக்காண்டி ஒர்க் பண்ணுற? அல்டிமேட்லி ஐ செட் ஓகே, ஐ வாண்டட் டு மேக் அ குட் மணி அங்கே இருக்குது. நீ மணி இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனை நோக்கி ஓடுனா மட்டும் தானே உனக்கு வந்து உன்னோட எனர்ஜி சேவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக அந்த டெஸ்டினேஷன் போக முடியும். நீ எல்லா டைரக்ஷனும் ஓடிட்டு இருந்தீங்கன்னா மணி அந்த பக்கம் வரும்போது எதுக்கு மற்ற டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு புரிதலை வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ பெருசாக பில்ட் ஆகணும்னா உனக்கு தெரிஞ்ச ரோபோட்டிக்ஸை விட்டுரு, இல்லை உனக்கு தெரிஞ்ச ட்ரோனை விட்டுரு, இல்லை 3D பிரிண்டிங்கை விட்டுரு, ஏதாவது ஒன்றை எடுத்து அது பக்கம் போ. ஒன்று இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணு, இல்லை காலேஜுக்கு பண்ணு, இல்லை வந்து ஸ்கூலுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் நானும் சல்மானும் ரூமில் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திருப்பி ஊருக்கு சென்னைக்கு திருப்பி வரும்போது ட்ரெயினில் நாங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு வந்தோம். அப்போ வந்து பார்க்கும்போது எங்களுக்கு டிசைட் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரியும், அது பேர் வந்து ஐடியேஷன் மெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டேர்ம் பேர். உனக்கு என்ன தெரியும், எது சம்மந்தப்பட்ட கனெக்ட் உங்ககிட்ட இருக்குது, எந்த விஷயங்கள் நீ செய்யும்போது உனக்கு வந்து டயர்ட் ஆகாது, எந்த விஷயத்தை செய்யும்போது உனக்கு நீ தோத்தாலும் திருப்பி உன்னால் எந்திரிக்க முடியுன்ற ஒரு தைரியம் எதில் இருக்குது, இதெல்லாம் மெஷர் பண்ணி ஒரு கடைசியில் ஒரு 4-5 ஐடியா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அந்த மெத்தட் போடும்போது நாங்கள் வந்து ஓகே, எனக்கு டெக்னாலஜி தெரியும், சல்மானுக்கு டெக்னாலஜியை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க தெரியும். ஏன்னா அவனோட ஸ்கில் செட்டே வந்து ஒட்டுமொத்த செமஸ்டரையும் எக்ஸாமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இருப்பாங்களா, அவன் அந்த மாதிரி சல்மான் இஸ் கோ ஃபவுண்டர். ஸோ அப்போ அவனால் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸை கூட 5ஆம் கிளாஸ் பையனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ 2 பேரோட டேலண்ட்டை அலைன் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி தான் வந்து ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ். அதுக்கு பின்னாடி பெரிய ரிசர்ச் இருக்குது, பட் தட் இஸ் த ஆக்சுவல் ஸ்பார்க் ஃபார் மேக் த ப்ரொப்பலர் டெக்னாலஜி அஸ் அ பிக்கர் கம்பெனி. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொப்பலர் டெக்னாலஜி சொன்னீங்க, இப்போ சஃபி ரோபோட்ஸ் ஒன்று பண்ணுறீங்கல்ல, அதோட ஃபிலாசபி அது எப்படி ஆரம்பிச்சிங்க? ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை அவன் கிளாஸில் படிக்கிற அகாடமிக் சப்ஜெக்ட்ஸை புரிதல், அதை எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்லுவாங்க, புரிய வச்சு அதை அவன் ரியல் லைஃப்பில் எங்கே பயன்படுத்த போகிறான், அந்த ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு அவன் கண்டுபிடிக்கலான்ற மாதிரியான அலைன் பண்ண ஒரு மாடல் தான் ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ். அந்த மாடல் நல்லா டெவலப் ஆக அதுலேருந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிது. அதில் நாங்கள் வந்து ப்ரொப்பல் விங்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி, யங் சயின்டிஸ்ட்னு ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணோம். அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஸ்கூல் பசங்க நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணுவாங்க. அப்போது கரெக்டாக அந்த கொரோனா நேரம் வந்து என்டையர் கண்ட்ரி வந்து லாக்டவுன். அப்போ நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஓகே, சொசைட்டியில் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இந்த ப்ராப்ளம் என்ன நடக்குது, ஒரு வைரஸ் வந்திருக்கு, அந்த வைரஸ் உனக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா 18 நாளில் செத்து போயிடுவேன். இந்த வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டாக்டருக்கு அந்த டயத்தில் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது தெரியாது. இப்போது வழக்கமாக ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதுன்னா எல்லா ப்ரொஃபைலை சேர்ந்தவங்களும் ஒர்க் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த கோவிட் நேரத்தில் டாக்டர் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், அது தவிர வேறு யாராலையும் ஹெல்ப்புமே பண்ண முடியாது. ஈவன் அந்த டாக்டருக்கே வந்து என்ன பண்ணணுன்றது தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து ஜிமீட்டில் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இதுக்கு ஆஸ் இன்ஜினியர்ஸாக நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், ஆஸ் இனோவேட்டராக என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு சொல்லும்போது விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன், அவன் தான் முதல்ல இந்த ஐடியா கொடுத்தான். அண்ணா
நம்ம ஏன் வந்து ஒரு ரோபோட் செஞ்சு அந்த ரோபோட்டை பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுக்க வைக்கக்கூடாது, இது மூலயமா ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கும்னு சொல்லி அவன் சொன்ன ஐடியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜாஃபி ரோபோட்ஸ். நாங்கள் ஒரு ரோபோட்டை பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்போ வந்து திருச்சியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சிவராசன் சொல்லி இருந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்கக்கிட்ட வந்து இதை காமிச்சோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓகே இதை வந்து ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கோவிட் வார்டில் நாங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் இது ஓக் ஆகுமா ஓக் ஆகாதுன்னு சொல்லி தெரியும். பார்க்கும்போது அங்கே எங்களுக்கு நிறைய புரிதல் கிடச்சிச்சு. முதல்ல நாங்கள் பண்ண அந்த ஜாஃபி ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு போகும். அதுக்கப்புறமா நாங்கள் டிசைன் அந்த உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்ச பிரச்சனையே வேறு. அங்கே டாக்டர்ஸை தாண்டி அதில் இன்ஃபெக்ட் ஆனவங்களாம் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து அடுத்த ஒரு 48 ஹவர்ஸில் நாங்கள் இன்னொரு ஜாஃபிகோன்ற ஒரு ரோபோட் வந்து டிசைன் பண்ணோம். அந்த ஜாஃபிகோ ஒரு நேரத்தில் 25 பேருக்கு சாப்பாடு கொண்டு போகும். அதை நாங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது அது சூப்பர் ஹிட். அப்போது எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இதை மாதிரி ஒரு 100 ரோபோட்டை உன்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அவங்க கேட்டாங்க. விஐபி படத்தில் வந்து திடீர்னு அந்த ஒரு சீனில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுரா, நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மொமெண்ட் எங்களுக்கு அப்படி தான். பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, ஆனால் முன்ன பின்னா இவ்வளோ பெரிய ரோபோட்ஸ் இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணது கிடையாது. பட் அதை பண்ணணும்னு முடிவெடுத்தோம், பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரோபோட்ஸ் பண்ணோம். ஃபுட்டு சப்ளை பண்ண, கோவிட் வார்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, டெட் பாடிஸை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து அந்த 2 வருஷத்தில் நிறைய ரோபோட்ஸ் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபைனலி அந்த ஜாஃபி ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை செப்பரேட் ஒரு என்டிட்டியாக வந்து நாங்கள் பிரித்தோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே ரோபோட்டிக்ஸ் ரொம்ப தெரியும், ஆனால் நாங்கள் எடிடெக்குள்ளே போயிட்டோம். பட் அந்த டிஎன்ஏ இருக்கும்ல ஆஸ் எ டெக்னீஷியன், அதனால் நாங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு ரோபோட்டுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஹைலி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நாங்கள் என்ன சொன்னோம்னா சரி எடிடெக் கம்பெனியோட அதை மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தனியாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பில்ட் பண்ணது தான் ஜாஃபி ரோபோட்ஸ். இதே சேம் டைம் கோவிடில் தான் லாட் ஆஃப் எட்டெக்ஸ் பூம் ஆச்சு. லைக் பைஜூஸாக இருக்கட்டும், அன்அகாடமி, லாட் ஆஃப் எட்டெக்ஸ் பூம்டு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் ஆஃப்லைன் வரும்போது யூத் சர்ஜ், ஃபண்டிங் வின்டர் நடந்துச்சு, நிறைய பேருக்கு ஃபண்டிங் கிடைக்கல. பட் அந்த டைமில் ஆரம்பித்தது ஜாஃபி ரோபோட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜென் ஸ்டோர்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க. ஹவு டு யூ திங்க் இந்த வேவ் என்னவா நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, அண்ட் வாட் யூ திங்க் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் எட்டெக்? அந்த மாதிரி நாங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்ததுலேருந்து வி ஃபேஸ்டு மொத்தமாக 5 வேவ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கோவிட் மட்டும் தான் வேவ்னு சொல்லுவாங்க, பட் இந்த எடிடெக்கில் 5 வேவ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் திடீர்னு ஒரு 200 கம்பெனிஸஸ் வந்து உள்ளே வரும். நாங்கள் வந்து ரோபோட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் வந்து கெரியர் கைடன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் ஆன்லைனில் கோடிங் சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அடுத்த 2 வருஷம் பார்த்தா அந்த கம்பெனி வந்து இருக்காது. திடீர்னு ஒரு பெரிய பூம் நடக்கும். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் ஒரு பெரிய சேல்ஸ் டீம் போயிட்டு உங்கள் ஸ்கூல் காலேஜில் நான் லேப் செட் பண்ணி கொடுக்குறோம், இந்த இவ்வளோ ரோபோட்டிக்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பெரிய கமிட்மெண்ட்ஸோட ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்ஸும் வந்து லட்சக்கணக்கில் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2வது வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனியால் அங்கே வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, எங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு பார்த்தா ஒரு ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, அந்த ஸ்கூலில் பசங்களை சேர்த்து பணம் கட்டி படிக்க வைக்கக்கூடிய பேரண்ட்ஸு, அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய எண்ட் யூசர், அந்த ஸ்கூல் பசங்க. இந்த 3 பேருக்கும் நீடுன்னு ஒன்று இருக்குது, வாண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த நீட் அண்ட் வாண்ட்டை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டதுனால எங்களால் வந்து ரூட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கம்பெனி வந்து பில்ட் பண்ணோம். ஸோ எல்லா கம்பெனியும் தே ஆர் ட்ரைங் டு push their product to sell, we being the execution partner for the schools. ஸ்கூல்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் இப்போ முக்கியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற ஒரு ஃபவுண்டர், ஒரு ஓனர் வந்து அவர் வெறும் ஸ்கூல் மட்டும் நடத்த மாட்டார், அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பார். அவரோட ஒரு விஷன் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், அதனால நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு தான் 80% ஸ்கூல் நம்ம நாட்டில் இருக்கிறது. ஸோ அப்போ அவரால் ஒரு ப்ராடக்டை எந்த நாட்டிலேருந்து எந்த மூலையிலேருந்து வேணாலும் கொண்டு வர முடியும். ஆனால் அவருக்கு தேவை என் பிள்ளைங்களுக்கு இதை நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் வேணும். ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் அகாடமிக்லி தேர் சவுண்ட். ஆனால் திடீர்னு போய்ட்டு இன்ஜினியரிங் இனோவேஷன் ஒரு ஸ்கூல் டீச்சரை சொல்லிக் கொடுக்க சொன்னால் கஷ்டம். அந்த இடத்த தான் நாங்கள் டேப் பண்ணோம். அதனால் எங்களோட எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் அதர் ஸ்டார்ட் அப்ஸ், எடிடெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சா, தே ஃபோக்கஸ் மோர் ஆன் த புஷ் மார்க்கெட்டிங். புரியுது. எப்படியாவது அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிடணும், பட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணாமல்
நீ என்ன கண்டுபிடிச்சோ என்ன செஞ்சிருக்கியோ அதை புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் வந்து புஷ்ஷை வந்து அக்செப்ட் பண்ணும். அதுக்கு மேலே வந்து ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ரிப்பலன்ஸ் வரும்போது தான் அந்த எஜுகேஷன் டொமைன்லேருந்து நிறைய கம்பெனிஸால் வந்து சர்வை பண்ண முடியாமல் வெளியில் வர ரொம்ப மார்க்கெட்டிங் ஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. ஆமாம். வேற ஃபிசிக்ஸ் வால வந்து நிறைய கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதால கூட சர்வைவ் இல்லை. யா ஸோ தே அல்டிமேட்லி யூ ஷுட் டெலிவர் வாட் தே ஆக்சுவலி நீட். ஓகே. நான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கேன், ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னாலும் எனக்கு அது தேவைன்னா மட்டும் தானே நான் வந்து எடுத்துக்குவேன். புரியுது. நான் வேகமாக ஓடி வந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து பயங்கர தாகமாக இருக்குது. என்கிட்ட இந்த பக்கம் ஜிகர் தண்டாவும் இந்த பக்கம் தண்ணியும் வச்சா நான் எதை எடுத்து குடிப்பேன்? தண்ணி தான் குடிப்பேன். ஏன் ஜிகர் தண்டா குடிக்கல? அது நீட் இல்லை. அது நீட் இல்லை, இது வாண்ட். ஓகே, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஒரு பேரண்ட்டும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, அவனுக்கு என்ன தேவையோ இப்போ என்ன அவன் தேடுறானோ முதல்ல அதை கொடு. அதுக்கப்புறம் நீ அட்வான்ஸ்மெண்ட்டாக கொடு. தாகம் தீர்ந்ததுக்கப்புறம் பசிக்கிற மாதிரி இருக்குது, இப்போ ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்போது ஜிகர் தண்டா கொடு. ஓகே, நீ ரோபோட்டிக்ஸோ ஏஐயோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கோ சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல டெலிவர் பண்ணு, அதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே 80% ஆஃப் பீப்புள் வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் ஸ்கூல் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது இன்க்ளூசிவிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? லைக் ரூரல்ஸ்க்குமே நீங்கள் போய் இம்பேக்ட் பண்ணுறீங்க, இந்த ரூரல்ஸ்க்கும் போய் இம்பேக்ட் பண்ணணும், இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? எதனால் இது வேணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருக்குன்னு சொல்லிட்டு அவனோட திறமை மேலே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை கொஞ்சம் திமிரா மாறும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் நாங்கள் இந்த டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து டிசைன் பண்ணும்போது இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு அஃபோர்டபுளான பையனால் மட்டும்தான் அதை படிக்க வைக்க முடியும். இப்படி ஒரு கம்பெனி நீ திருச்சியில் வச்சுலாம் உருவாக்கவே முடியாது, இதுக்கு சென்னை, பெங்களூர், டெல்லி மாதிரியான ஸ்டேட்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இது ஒரு ஃபீட்பேக்காகவே சொல்லுவாங்க. சேலஞ்சாக பண்ணுவாங்க, இதை பண்ண முடியாது, நீ என்ன சொல்கிறது, நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்ககிட்ட நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரூரல் சைடு கொண்டு போனோம். அங்கே போயிட்டு பசங்களை தேட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அங்கே ஒரு புரிதல் கிடச்சிது. என்னென்னா இவனை விட அவன் ரொம்ப திறமைசாலியாக இருக்கான். ஓகே, ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பொம்மை ரோபோட் செய்ய அப்படின்னா அந்த ரோபோட்டுக்கு தேவையான பொருள் எங்கே வாங்கணும்னு அவனுக்கு தெரியும், இல்லைனா அவங்க அப்பாவுக்கு தெரியும், இல்லை அவன் சொந்தக்காரனுக்கு யாருக்காவது அவனுக்கு தெரியும், இல்லை பஜாரில் போய் வாங்கிடுவான், இல்லை ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ணி வாங்கிடுவான். அதே ப்ராப்ளம் பிரச்சனையை கொண்டு போய் ஒரு கிராமத்தில் உள்ள பையன்ட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் முதல்ல அதில் சுற்றி இருக்கிறது என்னென்னு பார்ப்பான். அவன் வீட்டில் உடஞ்ச சைக்கிள் இருக்கும், பழைய கிரைண்டர் கிடக்கும், ஓடாத டிவி கிடக்கும். இந்த பொருள்லேருந்து எடுத்து அவனுக்கு வேணுங்கிறது செய்வான். ஓகே, ஸோ அவன் வந்து அவன் தான் ரியல் இனோவேட்டர். ஓகே, ஆனால் அவனுக்கு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, அவங்ககிட்ட போய் நீ தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசக்கூடாது, அவங்ககிட்ட போய்ட்டு அழகடே வார தம்பி உட்காந்து செய்வோண்டா அப்படின்னு நீ சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஒரு கனெக்ட் பில்ட் ஆகும். அதை டேப் பண்ணதுலேருந்து தான் நாங்கள் என்ன பண்ணோம், ரூரல் போக ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ட்ரைபல் போக ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஸ்பெஷலான டூல்ஸ் டிசைன் பண்ணி அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 160 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அதுக்கு அமேசானே வந்து கம்ப்ளீட்டாக ஃபண்டிங் பண்ணாங்க. ஸோ திஸ் வி வெண்ட் கம்ப்ளீட்லி இன்டு த எக்ஸ்ட்ரீம் பேஸ். ஓகே, ஸோ இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ChatGPT காலேஜஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டால் நாங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறோம், எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டீச்சர்ஸ் கேட்டால் நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த எஜுகேஷனுக்குள்ளே ஏஐ அண்ட் ரொபாட்டிக்ஸோட இன்டர்செக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃப்யூச்சரில் அதிகமாக தான் போகுது. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இதை வந்து எப்படி எடுத்துக்கணும், இல்லை இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மென்டலி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முன்னாடி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா அந்த டவுட்டை கேட்குறதுக்கு ஒரு டீச்சர்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும், இல்லை கொஞ்சம் பெரிய ஆளுங்கக்கிட்ட கேட்க முடியும். ஆனால் அந்த டீச்சரும் பெரிய ஆளுங்களை தாண்டி என் கையிலேயே நான் எந்த டவுட்டு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு டூல் இருக்குது. ஓகே, அந்த டூல்கிட்டே நான் எல்லா கேள்விக்கும் பதில் கேட்டுக்கிறேன், சரியா? ஆனால் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் வேலையை சுலபமாக்குறதுக்கு நான் ஏதாவது ஒரு டூல் வேணும்னு சொல்லி ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்டு என் பையன் ஒரு டவுட் கேட்குறான், அந்த டவுட்டை எனக்கு ஆன்சர் தெரியல, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ChatGPT எதையோ யூஸ் பண்ணி அந்த பையனுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, முன்னாடி ஒரு பையன் அம்மா எனக்கு வந்து 4+8 என்னன்னு தெரில அப்படின்னா அம்மாவுக்கு தெரிஞ்சால் சொல்லுவாங்க, இல்லைனா கால்குலேட்டர் எடுத்து போட்டு இந்தடா இதுதான் வந்து 14 தான் ஆன்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது
அந்த பையன் 4+8னா கேட்குறத தாண்டி அம்மா 4 × 8 × 3 × 4 × 3 × 3 - 4 அப்படின்னு ஒன்று கேட்டானா அம்மாவுக்கு தெரியும்னே தடா ChatGPT கேளு அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு டூல். அந்த டூலை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட புரிதலுக்கு யூஸ் பண்ணுவான். ஒரு டீச்சர் அவங்க ஒரு சப்ஜெக்டை என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு சொல்லி அவங்க அதுக்கு ChatGPT யூஸ் பண்ணலாம். ஒரு பேரண்ட் என் பையன் கேட்குற டவுட் எனக்கு புரியலை, இல்லை என் பையனோட பிஹேவியர் எனக்கு தெரியலை, என் பையன் என்ன யோசிக்கிறான்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல, அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்றது கேள்வி வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ தட் வெளியில் தேடிக்கிட்டு இருந்த டீச்சர் இப்போ கையில் இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த ChatGPT வந்ததுனாலையோ இல்லை AI வந்ததுனாலோ மனிதனும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. ஓகே. ஆனால் மனிதனும் அழிஞ்சிடாது. அதான் மனிதனும் அழிஞ்சிடாது. பட் என்னென்னா இப்போ இந்த காலேஜஸ் இருக்குல்ல, ஸோ காலேஜ் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் எப்படி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏஐ எனேபிள்மெண்ட் நிறைய வந்திருக்குல்ல. அப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறத விட ChatGPT கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் பிகமிங் ஹையர். அப்போ ஒரு லைக் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கும் அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் இருக்கிறது தான் ஒரு ஃப்யூச்சராக இருக்கும்ன்றது கிளியராக தெரியுது. அப்போ இதை எப்படி காலேஜஸ் அடாப்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? காலேஜஸ் இருக்குமா இல்லை அது வேறு மாதிரி எதாவது எவால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மொத்தம் 2 விஷயம். ஒன்று வந்து காலேஜஸ் ஏஐ அடாப்ட் பண்ணணுமா அப்படின்னா அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி நாட் இந்தியாவே பேசிக்காக இப்போ வந்து சர்வீஸ் எக்கனாமிலேருந்து ப்ராடக்ட் எக்கனாமிக்கு கன்வெர்ட் ஆகிறோம். ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய 90% மார்க்கோ நான் வாங்கின கோல்டு மாடலோ பயன்படுத்த போகிறது கிடையாது. என் கம்பெனியில் நடக்கக்கூடிய வேலையில் எந்த வேலையும் உனக்கு செய்ய தெரியும், ஸ்கில்லு தான் மேட்டர். ஓகே, இதுக்கப்புறம் ரிசியூம் தேவை கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நீ எவ்வளோ % மார்க் வாங்கியிருக்குன்றது தேவை கிடையாது. உனக்கு என்ன தெரியும் அந்த தேவை என் கம்பெனியில் இருக்கா, நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கில் பேஸ்டு மார்க்கெட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி காலேஜும் டீச்சர்ஸும் 5 வருஷத்தில் இருக்குமா போயிடுமா அப்படின்றது வந்து அதெல்லாம் போக வாய்ப்புலாம் கிடையாது. ஏன்னா காலேஜுன்றது சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் கிடையாது, ஸ்கூலுன்றது சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் கிடையாது. அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். அங்கே வந்து ஒரு பையன் ஒரு மாணவன் அவனை வந்து புரிதல் என்ன, அவனோட கேரக்டர் என்ன, யாரை கூட பழகுறான், என்ன மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே அவன் வந்து அந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வாழ்கிறான், அதை பேஸ் பண்ணி சமுதாயத்துக்கு ஒரு மனுஷனாக தான் வந்து அவன் வெளியில் வருவான். ஸோ அறிவு மட்டுமே ஒருத்தனை பெரிய ஆள் ஆக்கிருமானா வந்து ஆக்க முடியாது. குணம் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது, கூட இருக்கவங்க கூட எப்படி பேசணும்னு சொல்லி இருக்குது. ஓகே, ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்தணும் அப்படின்னா வெளியிலேருந்து காலேஜ்லேருந்து நம்ம காலேஜுக்கு வர பசங்களை எப்படி ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி வெளியில் அனுப்பணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ரெக்கார்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணுன்னு இருக்குது, ஒரு டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்னு இருக்குது. தன்னோட கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து வெளியில் அவளுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது அந்த பையன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த காலேஜ் இருக்குது. இவ்வளோ பெரிய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸை ஒரு பிஹேவியரை கொண்ட ஒரு ஈக்கோ சிஸ்டம் தான் அந்த காலேஜ். அதனால் வந்து ChatGPT வந்ததுனால காலேஜ் போயிடுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. மட்டும் இல்லை, நிறைய டூல்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி டூல்ஸ் வந்து என்ன முன்னாடி நம்ம காலேஜஸில் லேப் இருந்த மாதிரி இது ஒரு லேபாக ஆகும், லேபாக மாறும். மற்றபடி காலேஜ் தான் பண்ணும், எனேபிள் தான் பண்ணுமே தவிர காலேஜை கொண்டு வராது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டெக்கு ஸ்கேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸோட வேல்யூவேஷன் என்ன? ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வேல்யூவேட் போனது வந்து கிட்டத்தட்ட 160 போச்சு. சூப்பர். 160 CR கொண்டு போனது. இப்போ Tier 2லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ 160 crore வேல்யூவேஷன் போயிருக்கு. இந்த 10 வருஷம் ஜேர்னியில் எந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஸ்கேல் பண்ணுறதுக்கு? இந்த அளவுக்கு இங்கே ஸ்கேல் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த 2 or 3 mistakes that you did or learnings that you had while scaling this? கஷ்டப்பட்டோன்றது வந்து நிறைய இடத்துல. ஏன்னா ஒரு ஹார்ட்கோர் டெக்னீஷியன் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும், ஒரு கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நிறுவனன்றது டீம் பில்டிங், பிராண்ட் பில்டிங், கேஷ் ஃப்ளோ ப்ளஸ் ப்ராசஸ்ஸு, ஐக்யூசி குவாலிட்டி கண்ட்ரோலு, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நீ உன் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் பில்ட் பண்ணணும், கஸ்டமர் அக்யூசேஷன் இருக்குது, ரெக்கரிங் காஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு ரோபோட்டுக்கு ஒரு போர்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் போய்ட்டு தம்பி இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நாங்கள் தோற்றோம். ஓகே. டீம் பில்டிங்கில் தோற்றோம். டீம் பில்டிங்கில் கிட்டத்தட்ட 7 வாட்டி தோற்றுருக்கோம். ஒரு 15 பேர் உள்ள டீமை பில்ட் பண்ணுவோம், திருப்பி 0க்கு வருவோம், திருப்பி 30 பேர் 0, திருப்பி 60 பேர் 0, திரும்பி 10 பேர் 0.
இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 162 பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகே, 140 பேர்கிட்ட இருக்காங்க ஃபுல் டைமில். ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு இடத்தையுமே நாங்கள் வந்து தோக்கும் போது எல்லாமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, என்னடா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணுமா, மொத்த கோட்டி ஏழி முதலேருந்து புரோட்டா வைங்கன்ற மாதிரி தான் வந்து ஆரம்பித்தோம். ஸோ அந்த லேர்னிங் வந்து எங்களுக்கு எப்படி ஆக்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னடா 10 செட்டு எடுக்க சொல்கிறாங்களே, நடுவில் கை வலிச்சுன்னு விட்டுட்டோம்னா மாஸ்டர் வந்து திரும்பியும் முதல்ல இந்த 10 செட்டு எடுனா இப்படி வலிக்கும். பட் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 10 செட்டு எடுத்ததுக்கப்புறம் வா இன்னொரு 10 செட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த ஒரு 10 வருஷ ஜேர்னியில். ஸோ இப்போ எங்களை வந்து திருப்பியும் அழிச்சிட்டு ப்ரொப்பலர் பில்ட் பண்ண சொன்னால் கூட 10 வருஷத்தில் பில்ட் பண்ண ப்ரொப்பலரை நாங்கள் 6 மாதத்தில் பில்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஏதாவது 3 கீ லேர்னிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு சொல்ல முடியுமா? பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஓகே. ரெண்டாவது வந்து நீ கம்பெனி வச்சுருக்க, உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ எப்படி சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குன்னா, உன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நல்ல கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உன் கம்பெனியை மாற்றணும் அப்படின்றது கல்ச்சர் வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம் வந்து கொண்டு வந்தோம். மூணாவது விஷயம், நீ பொழுதனைக்கு ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மூணும் உன் கம்பெனியில் வந்து நீ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இதை நீ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த க்ரோத்துன்றது ஒரு 10 அடி உழுவுற இடத்துல ஒரு 5 அடி உழுவுது, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் பற்றி சொன்னீங்களே, இப்போ ஜென்சிஸ் நிறைய பேரை பற்றி நிறைய டெக் ரிலேட்டட் பீப்புள் வந்து தேர் வெரி டஃப் டு ஹேண்டில்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை சிலர் வந்து தேர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ரொம்ப பயங்கரமாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? See, according to me, Gen Z generation வந்து they are extremely good. ஓகே, அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈக்கோ சிஸ்டம்லேருந்து வெளியில் வந்திருக்க ஒரு ஜென்ரேஷன். அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஓகே, நீ வந்து எனக்கு குதிரை ஓட்ட ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே நீ எடுத்தோடனே ரேஸ் குதிரையில் ஏற்றி விட்டா உன் கதை என்னத்துக்கு ஆகும்? கீழே விழுந்துருவோம். அதை ஹேண்டில் பண்ண உனக்கு தெரியணும். ஓகே, ஸோ அந்த ரேஸ் குதிரையை கொண்டு போயிட்டு நீ பொதி சுமக்க வச்சா அது என்ன பண்ணும்? பிடிக்காது. அதுக்கு பிடிக்காது, தூக்கி போட்டு அது ஓட தான் பார்க்கும். நீ இந்த பொதியை நீ பொறுமையாக தான் தூக்கிட்டு போகணும், நான் சொல்கிற மாதிரி தான் தூக்கிட்டு போகணும், அதுக்கு அதை அடாப்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஜென்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷனோட பவரை யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஃபவுண்டராக உன்னோட ஆர்கனைசேஷனை நீ வந்து பில்ட் பண்ணுன அப்படின்னா க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி அடாப்டட். ஓகே, ஒரு எட்டெக் கம்பெனியாக கல்ச்சர் பில்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன இனோவேட் பண்ணீங்க? கல்ச்சர் நல்லா நிறைய இடத்துல எட்டெக் கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறதுனா, எட்டெக் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் பிஸ்னஸ் மாடல் தான். நான் என்ன தான் டெக் யூஸ் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணாலும் அங்கே மனுஷன் வேணும். ஏன்னா எமோஷன் ஆல்சோ பிளே பிக் கேம். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பண்ணுற மாதிரி என்னோட கொலீக் பண்ண மாட்டான், நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கஸ்டமரை என் கொலீக் ஹேண்டில் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு வராங்க, நல்லா கற்றுக்கிட்டு உடனே அடுத்த கம்பெனிக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே அடாப்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸில் நாங்கள் என்ன பண்ணோம்னா லேர்ன் ஏர்ன் எம்பவர்மெண்ட்னு சொல்லி ஒரு டேர்ம் கொண்டு வந்தோம். ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தே நீட் ஃபாஸ்ட் மணி, தே நீட் ஃபாஸ்ட் ப்ரொமோஷன், தே நீட் டூ மச் ஆஃப் ரெக்கக்னிஷன். நீ குனிஞ்சா கூட செம்மையாக குனிஞ்சிருக்கடா, பார்க்க சூப்பராக இருக்கிற ஸ்டைலாக அப்படின்ட்டு நீ வந்து அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இது மூணும் அவனுக்கு உன்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா அவன் வந்து ஹீ ஃபீல் ஹாப்பி டு ஒர்க். ஏன்னா ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கூட ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்கள விட அதிகமாக நம்ம தான் பார்த்துருப்போம். ஆமாம், ஓகே, கரெக்டு. இப்போ அதிகபட்சமாக வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒரு கம்பெனி வந்து அவன் கம்பெனிக்கு காசே கொடுக்காம உன்னை வேலை வாங்கி நீ நல்லா வேலை பார்த்தா தான் உனக்கு காசு வரும்னு சொல்லி ஒரு மாடலை கொண்டு வந்து இப்போ எத்தனை பேர் அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் கான்டென்ட் கிரியேட்டராக? கண்டிப்பாக, அதுதான் அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு ரெக்கக்னேஷன்ற ஒரு மாடல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து டேப் பண்ணுது. புரியுது. அந்த மாடலை உன் கம்பெனியால் அடாப்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா யூ கேன் சர்வைவ் வித் ஜென்சிஸ், இல்லைனா வந்து பண்ண முடியாது. புரியுது. ஆஸ் அ ஃபவுண்டர் இந்த ஏராவில்
கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் எட்டெக் கம்பெனி அண்ட் ஆஸ் அ ஃபவுண்டர் லெட் பிராண்டாகவும் இருக்கணும். ஆஷிக்னா பர்சனல் பிராண்டிங் அது பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு எட்டெக்? இப்போ வர எட்டெக்குன்னு மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் எவால்வ். ஆமாம் எவால்வ்ஸ், பட் எட்டெக்கில் இது என்ன ரோல் ப்ளே பண்ணுச்சு, எதை ஹெல்ப் ஆச்சா அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, எட்டெக்கை பொறுத்த வரைக்கும் விஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, முன்னாடி வந்து நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், அரிசி விற்கிறேன், என்கிட்ட அரிசி வாங்கினா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பெரிய விவசாயி, எனக்கு அரிசிகளை பற்றி நல்லா தெரியும். நான் விவசாயம் பண்ணக்கூடிய அரிசி வந்து ஆர்கானிக்கான உரத்தை போட்டு நல்ல முறையில் விவசாயம் பண்ணி கொண்டு வர திறமசாலி நான் ஒரு அரிசி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கடையில் அரிசி நிறைய பேர் வாங்குவாங்க. ஓகே, அந்த விஷனை டெலிவர் பண்ணி ஆகணும். அந்த மார்க்கெட்டிங் எவால்வ் எங்கே ஆச்சு அப்படின்னா, பீப்புள் வந்து பொய் சொல்கிறதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஏமாத்துறதுலாம் இப்போ வேலைக்கு ஆகாது. நீ உண்மையாக ஜெனியூனாக உங்ககிட்ட வேல்யூ இருக்குன்னா பீப்புள் இல் ரெடி டு ஸ்பெண்ட் ஆன் யூ. ஓகே, அப்போ ஒரு எடிடெக்குன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஒரு குழந்தை அந்த எடிடெக்கில் படிக்க வருது, ஒரு காலேஜ் பையன் படிக்க வரான், ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அவரை வந்து அப்கிரேட் பண்ணிக்க வராரு, எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வராங்க. அப்போ அந்த ஃபவுண்டர் இதை கரெக்டாக டெலிவர் பண்ணுறாரா, அந்த ஃபவுண்டருக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷன் இருக்கா, ஐ கெட்டிங் இன்ஸ்பயர்டு வித் தட் பர்டிகுலர் ஃபவுண்டர். புரியுது. அதை பேஸ் பண்ணி அந்த ஃபவுண்டர் கொடுக்கக்கூடிய சர்வீஸையோ கரிக்குலமையோ ஐ கேன் அடாப்ட். ஓகே, ஸோ அந்த ஃபவுண்டர் பர்ஸ்பெக்டிவ், ஃபவுண்டர்ஸ் விஷன் அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது வந்து இட் இஸ் பிகம் இன்னும் நீட். புரியுது. ஸோ உங்களுக்கு ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ்க்கு அது எந்த வகையில் ஹெல்ப் ஆச்சு? இன்வெஸ்டர்ஸ் வகையாக எப்படிலாம் ஹெல்ப் ஆகிருக்கு? ப்ரொப்பல்லர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இனோவேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஒரு பேரண்ட் வந்து என் பையன் நல்லா இந்த ஒரு காரு ஏரோப்ளைன்லாம் வச்சு நல்லா பண்ணுறான், இவனுக்கு அடுத்த கட்டம் எங்கே கொண்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு என் பசங்களை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக தயார் பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அதே மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஆஷிக் ரஹ்மான் ஒரு பையன் ஸ்கூல் லைஃப்லேருந்து நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கான், காலேஜில் பெரிய லெவலில் இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கான். சின்ன பசங்களை வச்சே வந்து கோவிட் டயத்தில் கண்ட்ரியே ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கான். சேஞ்ச் மேக்கிங் யங்ஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் பையன் ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி என் பையனோட தேடலுக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூவாக ஆட் பண்ணிச்சு. ஓகே, நல்ல அலைன்மெண்ட் ஆச்சு. இப்போ மார்க் ஷீட்டு இதெல்லாம் டிஸப்பியர் ஆகிடுச்சு, நாளைக்கு மார்க் ஷீட்டுன்றது கிடையாது, கிரேட்ஸ் கிடையாது அப்படின்னா ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நண்பன் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதில் கிளைமேக்ஸில் ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, ஆமாம், கடைசியில் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொசக்சிக் பசப்புகளை தேடிட்டு வந்து அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. ஆமாம், அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும், ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்படி. ஓகே, இப்போ ஒரு விஷயம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, காலேஜஸும் சரி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. பட் இது வந்து அடுத்த 2 வருஷத்தில் யூஸே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்? எக்ஸாம் எழுதுறது. ஓகே, நைஸ். வாட் இஸ் த ரியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டடிங் அண்ட் லேர்னிங்? ஸ்டடிங் இஸ் ஆல் அபவுட் மகப்பிங், லேர்னிங் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் இன்னும் அந்த மக்கப் பண்ணுற கல்ச்சர் இன்னும் அது ஏன் போகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு வருஷமாக, அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு கல்ச்சரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல மார்க் எடுத்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஓகே, அந்த ஒரு மாடலில் தான் இருந்தோம். இந்த கோவிட்ன்ற ஒரு இது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து இதை கம்ப்ளீட்டாக தலைகீழ மாற்றிருச்சு. ஓகே, அந்த கோவிடுன்றது வந்ததுக்கப்புறமா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து மாறிச்சு. அப்போது நீடு மாற ஆரம்பிச்சிது, இங்கே டிமாண்டு மாற ஆரம்பிச்சிச்சு. அங்கே நீடு மாறினதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷனில் இப்போ நம்மளோட பழைய எஜுகேஷன் மெத்தட் வந்து மாற்றி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். இல்லைனா பழைய எஜுகேஷன் மெத்தட் நல்ல மெத்தட் தான், அது மூலியமாக வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். கண்டிப்பாக. ஓகே, அது மூலியமாக உருவானது தான் இவ்வளோ பெரிய சமூகம், இவ்வளோ பெரிய நாடு, அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாமே. சொன்னால் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. புரியுது. இப்போ இருக்கக்கூடிய நீடுக்கு தகுந்த மாதிரி அந்த எஜுகேஷன் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணணும். ஓகே, அதுதான் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுதான் வந்து இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி இஸ் ஆல் அபவுட் த ஸ்டெம் எஜுகேஷன் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட அதே கேள்வி தான், படிக்கிறதுக்கும் லேர்னிங்க்கும் ஸ்டடீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ற கேட்ட மாதிரி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நீ எல்லாம் லேர்ன் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ ஒரு நாள் உங்களை வந்து ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டராக இருக்க சொன்னால் என்ன ரூல் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப சூப்பரான ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய, காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸையும் அப்கிரேட் பண்ணுவேன். ஓகே,
எப்படி எந்த மாதிரி அப்டேட் பண்ணுவீங்க? நீ ஒரு நாள் முதல் நாளில் சொல்கிற மாதிரி தான் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸையும் கூப்பிடுங்க. ஓகே. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸையும் ஒரு டூலையும் கையில் கொடுத்து இதுக்கப்புறம் இந்த டூலை நீ யூஸ் பண்ணனா அப்படின்னா உன் பையன் எந்த கேள்வி கேட்டாலும் உன்னால் பதில் சொல்ல முடியும். உன் பையனோட எந்த மாதிரியான ஒரு கிராஸ் கொஸ்டினுக்கோ ஒரு தேடலுக்கோ நீ வந்து பதிலாக இருப்ப. நீ டீச்சராக இருப்ப, குருவாக இருப்ப. இப்போ உள்ள பெரிய பிரச்சனைனா அந்த குருவுக்கான மரியாதை சரியான இடங்களில் கிடைக்காததுனால தான் அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த ப்ரொஃபஷன் விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. நீ நானும் வந்து இருக்கும்போது அந்த டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், குட் மார்னிங் சொல்லணும், அவங்க வரும்போது எழுந்திரிச்சு நிற்கணும். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை விட நிறையா தெரியும் அப்படின்ற ஒரு இருந்தது. இப்போ அவங்கள விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற போது அவங்க மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறையுது. அப்போ அவங்களோட மரியாதையை அவங்களுக்கு மறுபடியும் என்னால் பூஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அதே கல்ச்சர் என்னால் வந்து திருப்பி உருவாக்க முடியும். சூப்பர், நைஸ். இப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், நிறைய டாப்பர்ஸ் இருப்பாங்க நம்ம கூட, ஃபஸ்ட் பெஞ்ச் பசங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து பெருசாக வெளியில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நானும் பார்த்ததில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய பேர் 12th ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து பேட்டி கொடுத்தவங்களாம் இருந்திருப்பாங்க, நான் நாட்டை திருத்துறேன், நாட்டை மாற்றுறேன்னு. பட் அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு நிஜமாக தெரில. நான் சிலர் வந்து நாட்டை மாற்றினாங்களான்றது தெரியல. இந்த ஃபஸ்ட் பெஞ்சர்ஸ்னால ஏன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல? ஃபஸ்ட் பெஞ்சர்ஸ்னால வந்து ஒரு ப்ராசஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அவங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இப்போ நீயோ நானோ பில்ட் பண்ணுற ஒரு கம்பெனி ஒரு 100 கோடி ரூபா கம்பெனியாக மாறிடுச்சு அப்படின்னா அதோட ஆப்ரேஷன்ஸையும் அதோட மேனேஜ்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல யாரை உட்கார வைப்போம்? MBA கிராட்ஸ் தான், ஃபஸ்ட் பெஞ்சுக்காரனை தான் உட்கார வைப்போம். ஓகே, கரெக்ட். அவங்களால மட்டும் தான் அந்த வேலை செய்ய முடியும். அப்போயுமே சரி, இப்போயுமே சரி, எப்போயுமே சரி, ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவங்க ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கில் செட் ஒரு ப்ராசஸை அழகாக அடாப்ட் பண்ணுறது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமும் காலேஜில் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடத்தையும் அப்படியே புரிஞ்சு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த ஆன்சரை அவங்களால ரிட்டனில் கொடுக்க முடியும். ஓகே, அதனால தான் அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க. கரெக்ட். பட் ஆனால் இவங்க லார்ஜராக சொசைட்டி இம்பேக்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை தானே? பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் நம்ம கையை தூக்கிட்டு நிற்கிறோம். ஓகே, நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் சொல்லி ஒரு கையை தூக்கிட்டு நிற்கிறோம். ஓகே, பட் யார் பொலிட்டீஷியனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறா? ஒரு IAS ஆஃபீஸர். அந்த IAS ஆஃபீஸர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் தானே. கரெக்ட். எப்படி நீ அவர் வந்து இம்பாக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியும்? ஓகே ஓகே, அவங்களும் ப்ராப்ளம் சால்விங் தான் பண்ணுறாங்க. அவங்க தான் நிறைய ப்ராப்ளம் சால்விங்கே பண்ணுறாங்க. அவங்க எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வைக்கணும்னு சொல்லி அவங்கள கைட் பண்ணுறதுல நம்மள மாதிரி ஆட்கள். ஓகே ஓகே, ஸோ இட்ஸ் ஒரு லூப் தான். இது லூப் தான். வாட் ஷுட் பேரண்ட்ஸ் ரீதிங்க் அபவுட் சக்ஸஸ் இன் திஸ் AI era? பேரண்ட்ஸ் சக்ஸஸ்னால் ஃபஸ்ட் ரேங்க்கு, 12th ஃபஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த AI era வந்ததுக்கப்புறமா லாட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அது அந்த எனேபிள் ஆகிடுது. இப்போ சக்ஸஸாக அவங்க எதுன்னு திங்க் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? ஒரு குழந்தை அதோட திறமை என்ன அப்படின்றத அது கண்டுபிடிச்சிருச்சு, அதன் பாதையை நோக்கி அது போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் பெரிய சக்ஸஸ். இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பெருமைப்படணும் அப்படின்னா உன் பையன் அவனோட திறமை என்னன்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா உன் பையன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான் அப்படின்றது தான் அதோட குறியீடு. ஓகே, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா அவங்ககிட்ட இருக்கா? இது ஒருத்தரோட திறமையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை பண்ணால் கண்டுபிடிக்கலாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏதாவது மைண்ட் மேப் மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா? ஃப்ரீடம் டு ஃபெயில். ஓகே, நம்ம சொசைட்டியில் அது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய பேரண்டிங் எவால்வ் ஆகிடுச்சு. நம்ம அப்பா அம்மா நம்ம ஒரு தப்பு பண்ணால் அடிப்பாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா விட்டு வெளுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்பா அம்மா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? உனக்கு பிடிச்சதை செய், ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பேரண்டிங் மாறினதுனால வந்து இப்போ அந்த பிரச்சனை இருக்காது. ஓகே, எந்த ஸ்கில் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கோடிங்கை தாண்டி ஒரு ஸ்கில் வில் மேட்டர் மோஸ்ட் இன் திஸ் AI பேஸ்ட் வேர்ல்டில்? ஸ்டோரி டெல்லிங், ப்ராம்ப்டிங். ஓகே, ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும். அதே விஷயத்த ஒரு AI புரிகிற மாதிரி அதுக்கு சொல்ல கொடுத்து தெரியணும். அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ். இது 3 இருக்குது அப்படின்னா அவனால் ஒரு கோடிங்கும் பண்ண முடியும், ஒரு ரோபோட்டும் பண்ண முடியும், ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அல்காரிதமே அவனால் டிசைன் பண்ண முடியும், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு தேவையான பாலிசியை அவனால் டிசைன் பண்ண முடியும், அது எப்படி நடத்தணுன்ற மெஷரிங் மெட்ரிக்ஸை அவனால் கொடுக்க முடியும், அது நடக்குதா ஃபெயில் ஆக போதான்ற மேப்பே அவனால் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். சூப்பர். இப்போ ஒரு 13 வயசு ஒரு 18 வயசில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, அண்ட் வாட் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் ஹோல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம்? இந்த 13-18 வயசில் நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டமில் 13-14 வயசில் பெரிய ஆளுங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயத்துலையுமே எனக்கு பர்சனலாக
அது ஏன் இன்னும் அது எல்லாருக்கும் புரிதல் வரலன்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது தான் ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. ஏன்னா ஸ்டார்ட் அப் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ரைசிங்கிறது ஸ்டெப் 10. அதுக்கு முன்னாடி 9 ஸ்டெப்பு இருக்குது. அந்த 9 ஸ்டெப்பை புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் 10வது ஸ்டெப்புக்கு நீ போகணும். அப்போ ஒரு சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 13 வயசில் ஸ்டார்ட் அப் பண்ணணும், 14 வயசில் ஸ்டார்ட் அப் பண்ணணும் ஒரு குழந்தை. ஏன்னா இப்போ நாங்கள் ப்ரொபல்லர் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. எல்லாருமே 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கக்கூடிய பசங்க தான். ஆமாம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் பண்ணீங்களா, யங் சயின்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. என்னென்ன இம்பாக்ட்லாம் பண்ணீங்க? நாங்கள் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கதை. ஓகே. 5th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கதை, 7th ஸ்டாண்டர்டுக்கு கதை. ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து விவசாயத்தை மையமாக வச்சு ஒரு ஸ்டோரி. அதில் ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் விவசாயம் பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான்னு ஒரு கதையை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். 6th ஸ்டாண்டர்டுக்கு மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு ஸ்டோரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். 7th ஸ்டாண்டர்டுக்கு அண்டார்டிகாவில் ஒரு குளிர் பிரதேசத்தில் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு கதையை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அந்த கதையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் நீ கொடுத்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த யங் சயின்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அதில் மொத்தம் 16,000 ஐடியாஸ் வந்து சப்மிட் பண்ணாங்க ஒட்டு மொத்தமாக. அந்த 16,000 ஐடியாஸ்லேருந்து 2,568 ஐடியாஸை நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஓகே. இத்தனை ஆண்டு காலங்களாக வந்து ஒவ்வொரு பள்ளி மாணவனின் கண்டுபிடிப்புமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவான், சர்டிஃபிகேட் கிடைக்கும், அவ்வளோதான். அதோட அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போனதே கிடையாது. முதல் முறையாக அதை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறது தான் இந்த யங் சயின்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடோட முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்தது. ஸோ 2,568 ஐடியாஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் 35 ஐடியா வந்து பேட்டன்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன்ட் அஃபீஷியல்ஸும் பேட்டன் ஏஜென்ட்ஸும் வந்து எங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. இந்த 35 ஐடியா வந்து பேட்டன் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த 35 ஐடியாவுமே பேட்டன் பண்ணிட்டோம். ப்ளஸ் 6 ஸ்டார்ட் அப்பை ஆன் ஸ்டேஜில் அஃபிஷியலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். இது எல்லாமே ரிஜிஸ்டர்ட். அல்டிமேட்லி வி மேட் அ ஹிஸ்ட்ரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயுமே இந்த சின்ன வயசில் நீ ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற, நீ பேட்டன் பண்ணியிருக்க, அந்த விஷயங்களில் நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் உன் திறமையை நீ கண்டுபிடிச்சிட்ட. ஓகே. இந்த திறமைக்கு தேவையான விஷயங்களை நீ அப்சர்வ் பண்ணி அதை நோக்கி நீ பயணிச்ச அப்படின்னா யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஓகே. நீ உடனே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்ட, பிச் டெக் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஷார்க் டேங்க்கில் வந்து இத்தனை கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்தோடனே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவா அப்படின்னா ஃபண்டிங் வாங்காத கம்பெனிஸை விட ஃபண்டிங் வாங்கின கம்பெனிஸ் தான் நிறைய ஃபெயில் ஆயிருக்கு. கரெக்ட். ஆமாம். ஓகே. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு நிஜமான ஸ்டார்ட் அப்னா என்ன, உனக்கான ஒரு டீமை நீ எப்படி உருவாக்கணும், அந்த டீமுங்க எப்படி ஒரு கோலை நோக்கி நீ அவங்கள அலைன் பண்ணி நீ கொண்டு போகணும், உன் கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் எப்படி உருவாக்கணும், அந்த கஸ்டமருக்கு நடுவில் எப்படி பிராண்டிங் உருவாக்கணும், அந்த பிராண்டிங்கில் எப்படி நண்பகத்தன்மையை உருவாக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கும் போது தான் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆவான்றது எங்களோட நம்பிக்கை. அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. வாட் இஸ் த பிக்கஸ்ட் லை தட் ஹஸ் பீன் டோல்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் செக்டரில்? நல்லா படித்தா அது வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அது எப்படி ஐட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது இருக்கா? அதான், நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றதை மாற்றணும். ஓகே. இப்போ உங்களோட லிங்க்டின் பார்த்தேன், அதில் ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. அதோட ஃபேமஸ் அலுமினிஸ் வந்து சிவகார்த்திகேயன், அப்புறம் கோபி சுதாகர், அவங்களாம். நீங்களும் ஒரு அலுமினி. ஸோ அந்த காலேஜ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு? இல்லை அதனால அந்த பிராண்டிங் எதாவது ஹெல்ப் ஆச்சா? இல்லை நிஜமாகவே ஒரு காலேஜோட இந்த மாதிரி அலுமினிஸ் வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து நிஜமாகவே ஹெல்ப் ஆகுமா? இல்லை, நான் அதை நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கோட இதை வந்து நான் ரிலேட் பண்ணுறேன். ஒரு காலேஜின்றது வந்து பாடம் சொல்லி கொடுத்து அதிக மார்க் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜிலேருந்து வெளியில் வந்த நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி வெளியில் தெரியல, ஃபஸ்ட்டு பெஞ்ச் மாதிரி. கரெக்ட். ஆனால் அதே காலேஜ் ஒரு கல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு மல்டிபிள் இனிஷியேட்டிவ், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்குமான ஒரு பந்தம், அங்கே காலேஜுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாணவர்கள் புரிதலை உருவாக்கியிருக்கு அப்படின்னா அங்கேருந்து பலதரப்பட்ட திறமைசாலிகள் வெளியில் வருவாங்க. ஓகே. ஸோ ஜேஜே காலேஜ் அப்போலேருந்தும் சரி, இப்போது சவுடாம்பிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த காலேஜுக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துலையும் நாங்கள் பார்த்தது என்னென்னா அந்த பழைய ஒரு வைப் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஜேஜே காலேஜை வந்து அழகாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சூப்பர். அதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து வெளில வரவங்கலாம் நல்லா படிப்பாளிங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஈகோ சிஸ்டம்லேருந்து நிறைய டைப் ஆஃப் திறமைசாலிங்க வெளியில் வராங்க அப்படின்றது தான் வந்து
அந்த ஜேஜே காலேஜில் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம். இப்போ அதோட வைஸ் சேர்மன் செந்தூர் செல்வன் சார் இருக்கார். அவருமே வந்து நாங்கள் நிறைய இடத்துல பேசும்போது அவர் சொல்கிறது என்னென்னா, என் காலேஜ் 5 மணிக்கு மேலே ஒரு 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 இன்ஜினியரிங் வைப் இருக்கணும். ஒருத்தன் ஏரோப்ளைன் விடணும், ஒருத்தன் கார் ஓட்டணும், ஒருத்தன் ராக்கெட்ஸ் இது பண்ணணும், ஒருத்தன் சேட்டலைட் விடணும், ஒருத்தன் ரேஸ் போகணும். இந்த வைப்பை கொண்டு வரணும்னு தான் வந்து அந்த சேர்மனுமே அந்த காலேஜ் பில்ட் பண்ணுறாங்களே தவிர, நாங்களும் நிறைய இனிஷியேட்டிவ் அந்த காலேஜில் வந்து வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் இன்ஜினியரிங் சிஸ்டம். அதில் வந்து அவர் எப்போவுமே என்கிட்ட வந்து நம்ம காலேஜில் எல்லா பயிலுமே வந்து கோல்டு மெடல் வாங்கணுன்ற வார்த்தை வந்து கொண்டு வரல. ஸோ திஸ் விஷனரி மைட் be the reason of that quality people from that campus. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் கிரெசன்ட்டில் படிச்சுங்க. கிரெசன்ட்டும் இப்போ இன்குபேஷன் கவுன்சில் அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எதாவது இம்பாக்ட் இருந்துச்சா? நான் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன்னா அங்கே நீங்கள் MBA பண்ணீங்கல்ல, இன்ஜினியரிங் கிரெசன்ட்டில் பண்ணீங்க. ஸோ அது உங்களுக்கு எதாவது இம்பாக்ட் இருந்துச்சா, இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் எதாவது பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதா? நான் என்னோடய லைஃபோட ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கிரெசன்ட்டு தான். ஓகே, கிரெசன்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிட்டியை பார்க்காத ஒரு பையன் கிராமத்துலேருந்து திடீர்னு சென்னைக்கு வந்து, நீ திடீர்னு கலராக எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா கூட எந்த பக்கம் பார்க்குறது அப்படின்னு வந்து தேடுற அளவுக்கு உனக்கு ஒரு சிட்டி கல்ச்சருக்குள்ளே ஒருத்தனை கொண்டு வந்து விட்டு, அங்கேருந்து உன்னை நீ அடாப்ட் பண்ணி, உனக்கு மல்டிபிள் கல்ச்சர்லேருந்து வந்த பீப்புள், மல்டிபிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸு, வேறு கண்ட்ரிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீமை வந்து எனக்கு கிரெசன்ட் தான் வந்து கொடுத்துச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து டிஆர்டிஓவில் நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சி 6 மாதம் அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை டிஃபென்ஸ்குள்ளே போய் நாங்கள் உட்காந்து பண்ணுறோம். அப்படின்னா என் கூட படித்த பவித்ரன் அப்படின்ற என் கிளாஸ்மேட்டு, அவனுக்கு டிஃபென்ஸில் இருந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என்ன பண்ணான், இந்த மாதிரி எங்களோட ஐடியாஸை டிஃபென்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஓகே. ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையனுக்கு டிஃபென்ஸில் எப்படி கனெக்ட் இருக்கும்? கண்டிப்பாக. ஸோ என் கூட அந்த ஃப்ரெண்டு தானே அந்த கனெக்டை கொடுத்தான். அந்த ஃப்ரெண்டை எனக்கு கொடுத்தது கிரெசன்ட் யூனிவர்சிட்டி தானே. ஸோ இந்த ஒரு அட்மாஸ்பியரை கிரெசன்ட் எனக்கு கொடுத்தது அந்த கல்ச்சுரலாக நீங்கள் சொன்னது. ஆமாம், ஒரு காலேஜோட மெயின் அப்ஜெக்டிவ். ஆமாம், மோர் தென் இந்த எஜுகேஷன் அதெல்லாம் விட கல்ச்சுரல் மூமெண்ட். கரெக்ட். ஒரு புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் அது படித்தா ஐ திங்க் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் புக் என்ன? நான் வந்து ஒரு புக்குன்ற மாதிரி நான் படித்து அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஒரு புக்கு படித்தனால இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லி ஒரு புக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு ஒவ்வொரு புக்கு இருக்குது. சொல்லுங்கள். இப்போ நான் வந்து என்னோட ட்ரைப் யார், நான் எந்த சமூகத்தை சேர்ந்தவன், என்னோட 7 தலைமுறை, என் பாட்டன் முப்பாட்டன்லாம் யார். இப்போ என் பையனுக்கு வந்து நான் சொல்லணும், நம்ம தாத்தா இவன், நம்ம முப்பாட்டன் இவன், நம்மளுக்கு திறமையில இந்த 7ஆம் அறிவில் சொல்கிற மாதிரி என் முப்பாட்டனோட திறமை எனக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு தெரின்ற மாதிரி நான் படித்த ஒரு புக்கு தான் வந்து 7 தலைமுறையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ரூட்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ் புக்கு, அதோட தமிழாக்கம் வந்து 7 தலைமுறைன்னு சொல்லிட்டு. அது வந்து என்னோட ரூட்டை தேடுறதுக்கான ஒரு புக்காக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. எனக்கு பணத்தை பற்றி தெரியாது, பெருசாக பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்னா. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆமாம். ஸோ நான் பணத்தை பற்றி படித்தது வந்து ரிச் டேட் அண்ட் புவர் டேட்ன்ற ஒரு புக் மூலயமா பணத்தை பற்றி நான் மேனேஜ் பண்ணுறதை பற்றி படித்தேன். நான் என்ன பர்பஸுக்கு காலையில் எந்திரிக்கிறேன், என்ன பர்பஸுக்கு நான் வந்து தூங்க போகிறேன், எதுக்கு இப்படி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என் லைஃபோட பர்பஸை எனக்கு புரிய வச்சது வந்து இக்கிகாய்ன்ற ஒரு புக்கு. நான் ஒரு கம்பெனியை உருவாக்குறேன், அந்த கம்பெனியில் எத்தனை துறைகளை உருவாக்கணும், என் கீழே ஒர்க் பண்ணுற என்னோடய கொலீக்ஸ் எப்படி நான் பார்த்துக்கணும், திறமையான ஒரு டீமை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து கார்ப்பரேட் சாணக்கியன்ற ஒரு புக் இருக்குது. ஓகே. ஸோ அந்த புக்கில் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் மூலயமா எனக்கு தேவையானதை தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டெட் டாக் ஆர் பிடிச்ச ஸ்பீக்கர் யாராக இருக்காங்க? இவங்க பேசுனது ரொம்ப அட்மையர் பண்ணி கேட்பேன் அப்படின்னு மாதிரி. எனக்கு சக்ஸஸ் பிராண்டோட ரஃபீக் வந்து அவர் பேசின ஒரு ஜோஸ்டாக் வந்து என்னோட ஒரு பெரிய டேர்ன், ஒரு என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அவர் வந்து யூனிட் எக்கனாமிக்ஸை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். ஓகே ஓகே. நான் ஒரு சட்டை வாங்கி தைக்கிறேன், இந்த சட்டையில் வந்து பட்டனில் எங்கேருந்து என்னால் ப்ராஃபிட் பண்ணணும், நூலில் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், அந்த துணியை மடிக்கிற பேக்கிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும்னு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சு என் கம்பெனியில் யூனிட் எக்கனாமிக்ஸ்ன்ற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓகே. கொலப்பசி சந்தோஷ் பேசின ஒரு டாக்கில் இருந்து எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பலாம் யோசிக்கல, இறங்கிடு அப்புறமா நம்ம வந்து அதை பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் வந்து பார்த்ததில் நீங்கள் டக்குன்னு கேட்டதுனால இந்த 2 பேரோட. ப்ரோ, ஜென் ஸ்டோரில் நம்ம என்ன பண்ணுறோம் அண்ட் வாட் இம்பேக்ட் we are doing through ஜென் ஸ்டோர்? ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் வந்து அல்டிமேட்லி ஒரு பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு 490 ஸ்கூலில் வந்து நாங்கள்
ஸ்டெம் எஜுகேஷனையும் ரோபோட்டிக்ஸையும் ஏஐயும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் க்ரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து நிறைய மாணவர்களை வந்து நான் சொந்தமாக பண்ணணும், நான் இதை மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிக்கணும்னு சொல்லி தேடல் வந்து தூண்டும். ஓகே. அப்போது அவன் அந்த லேர்னிங்கை ஸ்கூலில் மட்டும்தான் பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் பண்ணணும்னா அவனுக்கு அதுக்கான தேவைகள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும், மெட்டீரியலோ காம்பனன்ட்ஸ் இது மாதிரி. இந்த 10 வருஷமாக நாங்கள் ஸ்கூல்ஸ் கூடயும் பேரண்ட்ஸ் கூடயும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் கூடயும் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் வந்து ஒர்க் பண்ணதில் கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் உலகம் இப்போ எதை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம கண்ட்ரி எதை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்குன்றதை பேஸ் பண்ணியும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு டீப்பான ஸ்டடி பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு பிராண்ட் வந்து ஜென் ஸ்டோர். ஓகே. அந்த ஜென் ஸ்டோர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆகணும், ஒரு சிஇஓ ஆகணும், அவன் லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினச்சாலும் அந்த ஷோரூம்க்கு வரலாம். ஓகே. அந்த ஷோரூமில் வந்து ஒவ்வொரு கெரியருக்கும் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். மெடிக்கல் மார்வல்னு ஒரு ஷெல்ஃப் இருக்கும், இன்ஜினியரிங் எம்போரியம்னு ஒரு ஷெல்ஃப் இருக்கும், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை அந்த ஷோரூம்குள்ளே வந்து ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உள்ளே வரா அப்படின்னா அவன் அந்த மெடிக்கல் மார்வல்ன்ற ஷெல்ஃபில் எம்பிபிஎஸ் சம்மந்தமான டாய்ஸு, பிளேயிங் கார்ட்ஸு, புக்ஸு, டிஐஒய் கிட்ஸு எல்லாமே அந்த மெடிக்கல் மார்வல்ன்ற ஷெல்ஃபில் வந்து கிடைக்கும். அதை பற்றி அவள் ஃபர்தராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஜென் கிட்ஸ் அப்படின்ற ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா எம்பிபிஎஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி என் பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு குழந்தைக்கு எப்போ, ஒரு பேரண்ட்டுக்கு எப்போ வரும்னா அவனோட திறமையை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றது உங்களால் உணர்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி நீங்கள் நம்பலாம். அப்போது அந்த திறமையை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, எனக்கு என்ன திறமை இருக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. ஓகே, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு இடமா வந்து ஜென் ஸ்டோர்ஸை வந்து கிரியேட் பண்ணோம். அந்த மாடலை நாங்கள் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்த ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து இட் காட் அ எக்ஸ்ட்ரீம்லி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் த பீப்புள். இந்த ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து சென்னை பிர்லா பிளானட்டோரியம்குள்ளே நாங்கள் செட் பண்ணோம். அங்கே வந்து வந்த எல்லா பேரண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கான்செப்ட்டு. அண்ட் ரீசெண்டாக ஒரு சில ஈவெண்ட்டுக்காக அங்கே பிளானட்டோரியமுக்கு பொலிட்டீஷியன்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, டிஃபென்ஸ்லேருந்து தான் வந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்துட்டு ஏன் ஐஏஎஸ் கெரியரை காணும் இதில், அப்படிங்களா? ஆமாம், ஏன் வந்து டிஃபென்ஸ் கெரியரை காணும், இதெல்லாம் எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வி காட் தட் ஓகே வி டன் சம்திங் டிஃப்ரெண்ட், வெரி யூனிக். ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் அப் இஸ் ஆல் அபவுட் த இனோவேஷன், ஸோ வி ஹவ் டன் தட். ஸோ இப்போ அந்த பிராண்ட் வந்து வி ஆர் எக்ஸ்பேண்டிங் இன் டு த பிகர் ஸ்கேல். ஸோ இப்போ வரைக்கும் எங்கிட்ட 4 ஷோரூம் இருக்குது. இப்போ சென்னையில் இன்னொரு பெரிய எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் வருது. அண்ட் ஹைதராபாத் ஜூ உள்ளுக்குள்ளே இந்த ஷோரூம் இருக்குது. அங்கே வந்து அந்த வைல்ட் லைஃப் பற்றின நிறைய கெரியரை வந்து அந்த பசங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஆல் அபவுட் ஜென் ஸ்டோர் இஸ். சூப்பர் ப்ரோ. இப்போ இவங்க கரெக்டாக இதை போய் சூஸ் பண்ணுறாங்களா, அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் சம்டைம் சூஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஏதாவது எவல்யூஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம? ஸோ இதில் வந்து ஒரு மெஷரிங் மெட்ரிக்ஸ் இருக்குது. வி ஹாவ் மெயின்டைன் வி இன் ப்ரொப்பலர் அண்ட் ஜென்ட்ரிக்ஸ் வி ஹவ் கிரியேட்டட் அமேசிங் சிஸ்டம். ஓகே, ஒரு குழந்தையோட என்ன திறமை இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்ரிக்ஸும் நாங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணோம். ஸோ அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து இந்த குழந்தை வந்து ஃபுட்பாலில் பெரிய கிங்கு ஏன்னா அவன் சூப்பராக உதைக்கிறான் அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் வேலிடேட் பண்ணி அவன் உதைக்கிறது ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து கராத்தே பார்த்துட்டு இருக்கான் போல, அதனால் வந்து இஸ் குட் அட் கராத்தே. ஸோ ஃபுட்பாலை விட கராத்தேல கொஞ்ச நாள் அவனை விட்டு பாருங்க, யூ நோ த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களால் வந்து சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து வி ஹவ் அப்சர்வ்ட் த சில்ட்ரன்ஸ் அண்ட் தேர் பிஹேவியர்ஸ். ரைட். ஸோ இதில் இந்த ஜென் ஸ்டோரில் என்ன இருக்குன்னா எதையோ ஒன்று பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு விஷயத்தை தொடுறான். கரெக்டாக எனக்கு மெடிக்கல் மார்வல் புரியுதுன்னு சொல்லி அந்த எம்பிபிஎஸ் சம்மந்தமாக போடுறான். ஆனால் அதில் போய் ஒர்க் பண்ணும்போது அது சம்மந்தமாக ஏதாவது விஷயம் படிக்கும்போது அவன் ஃபீல் போரிங். ஐயோ நம்ம வந்து அப்போ எம்பிபிஎஸ்க்கு வேலைக்கு ஆக மாட்டோம் போல இருக்கு, நம்ம வேணால் ஸ்பேஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அடுத்த கெரியரை ஷிஃப்ட் பண்ணுவான். அங்கே பண்ணிவிட்டு ஓகே நமக்கு ஸ்பேஸ் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நம்ம இதுக்கு சூட் ஆக மாட்டோமா, ஓகே நம்ம அக்ரிகல்ச்சர் போய் ட்ரை பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் பற்றி. ஸோ ஹீ வில் ஹாவ் அ ஃப்ரீடம் டு ஃபெயில். அந்த இடத்துல அந்த ஃபெயிலியர்ஸை வந்து ரொம்ப எல்லையராகவே அவன் வந்து பார்க்க வச்சிடுறான். ஸோ இப்போ அதனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருதுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஓகே கடைசியில் வந்து அவன் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். இன்ஜினியரிங் எம்போரியம்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று அது சம்மந்தமாட்ட கிட்ட வாங்கி ஒர்க் பண்ணும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வரும், பயங்கர பேஷனேட்டாக அந்த போது ஒர்க் பண்ணுறான். அது வேலை செய்யும்போது அவனுக்கு பசிக்கல கொள்ளல, அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் அடுத்த செஞ்சுட்டா, அம்மா எனக்கு இன்னொரு மாடல் நான் டிசைன் பண்ணட்டா, அம்மா இது சம்மந்தமாக நான் படிக்கிட்டா அப்படிங்கும்போது தான் த பேரண்ட் கேன் ஃபீல் ஓகே ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் டேலண்ட். ஓகே ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்பேஸாக வந்து ஜென் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இந்த டாக்டராக இருக்கணும் திடீர்னு இப்படி. ஸோ இப்போ நவடேஸ் நிறைய பேர் இந்த மொபைலில் வந்து இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்க முடியாமல் ஃபோன் கொடுக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இதனால நிறைய மென்டல் ஹெல்த் கன்சர்ன்ஸ் வருது. இப்போ நம்ம யூனியன் பட்ஜெட்டில் கூட மென்டல் ஹெல்த் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றிலாம் பேசினாங்க. அண்ட் இது ஏடிஹெச்டின்னு ஒரு கான்செப்டும் இப்போ ரொம்ப பிரபலமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஆட்டிசம் எப்படி இருந்துச்சோ இப்போ ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க.
ஆஸ் அ பர்சன் ஹூஸ் ரன்னிங் அண்ட் டெக் இன் திஸ் ஸ்கேல் நீங்கள் அந்த மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ADHD இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அண்டு ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபோனில் அடிக்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே சொசைட்டியில் தான் இந்த பக்கம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு ஃபுட்பால் நல்லா விளையாட கற்றுக்கிட்டான், இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சிலம்பம் நல்லா வந்து போக ஆரம்பிக்கிறான், அவனோட ரொட்டீனை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அலைன் பண்ணியிருக்கான். அதை யாரும் பார்க்குறதில்ல. புரியுது. ஓகே, இதையும் ஒரு பேரண்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தை வளரும். ஓகே, அது கற்றுக்கிறத விட பார்க்குறதுலேருந்து புரிஞ்சிக்கிறதுலேருந்து தான் வந்து அந்த குழந்தை அதிகமாக வரும். ஆஸ் அ பேரண்ட்டாக என் பையனை இப்படியாப்பட்டவனா நான் வளர்க்கணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அதிகமான விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் நிறைய இருக்குது. என் பையன் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்டாக இருந்தால் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீ என் பையனுக்கு தேவையில்லாதன்னு நினைக்கிறியோ அதெல்லாமே உன்னால் கட் பண்ண முடியும். ஓகே, அதை நீங்கள் கட் பண்ணி அந்த ஃபோனை கையில் கொடுங்க. இப்போ அவன் வந்து என் பையன் வந்து குக்கிங்கில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான், என்னமோ தெரியல என் பையன் ஒரு ரெசிபி செஞ்சால் அவன் கைப்போக்கும் சூப்பராக இருக்குது அப்போனா அவனுக்கு குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டுமே ஃபீடில் வர மாதிரி உங்களால் செட் பண்ண முடியும். ஆமாம். ஓகே, அப்போ அவன் எதை நோக்கி போகணும், எதை நோக்கி பயணம் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு மருந்தை சாப்பிடலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மருந்தை தேனில் கலந்து கொடுப்பீங்க, ஏன்னா அவனுக்கு தேன் பிடிக்கும். அதே மாதிரி தான் அவனுக்கு வந்து ஃபோனில் வந்து மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரக்கூடாது, ஆனால் ஃபோனை யூஸ் பண்ணுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை ஃபோன் மூலிமா சொல்லிக் கொடுங்க. புரியுது. அந்த பையன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வரப்போகிறான். கண்டிப்பாக. இப்போ இந்த மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? நிறைய பேர் இப்போ அதை பற்றி கன்சர்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்மலாம் டிப்ரெஷன்ற வார்த்தை ரொம்ப காலேஜ் முடிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றாங்க, டிப்ரெஸ் ஆகுதுன்றாங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஜென்ரேஷன். என்ன தான் வீட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா எல்லோரும் ஒரு ஃபோனோடு இருக்காங்க. அப்போ இந்த மென்டல் ஹெல்த்து இந்த விஷயத்தை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆஸ் அ பர்சன் ஹூஸ் ரன்னிங் அ டெக் கம்பெனி? ஏன்னா இவங்கெல்லாம் தானே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர போகிறாங்க, இவங்க தான் பில்ட் பண்ண போகிறாங்க, தேர் கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் பிகர் திங்ஸில். வேறு ரொம்ப ரொம்ப ஸ்டெப்பான போல்டாக நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான விஷயம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் கன்சர்ன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது. சில விஷயங்கள் வந்து தெரியறதை விட சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே பெட்டர், நல்லது. பெட்டர்னு தாண்டி நல்லது. எனக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன். காலையில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து குளிச்சுட்டு உடனே கன்னியாகுமரி கிளம்பி போவேன். அங்கே போய்ட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு சாயந்தரம் அப்படியே திருப்பி வந்து பெங்களூர் கிளம்பி வருவேன். நான் பாட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் ரிலேட்டிவ் கூப்பிட்டு, இவ்வளோ ட்ராவல் பண்ணுறியடா, உனக்கு உடம்பு வலிக்கலையா அப்படின்னு என்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம்ல, நமக்கு உடம்பு வலிக்கும்ல அப்படின்னு நான் நினச்சதுக்கப்புறம் எனக்கு உடம்பு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இத்தனை நாளாக ட்ராவல் பண்ணால் உடம்பு வலிக்குன்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஓகே, அதனால் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்போ திடீர்னு எவனோ ஒருத்தர் வந்து உனக்கு உடம்பு வலிக்குன்னு சொன்னதுனால என் உடம்பு ஓகே வலிக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறோம். அந்த மாதிரி இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்தது வரைக்கும் ஓகே அதை பெருசாக யாரும் எடுத்துக்கல. ஐயோ என் குழந்தை சோகமாக உட்காந்துட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது குழந்தை அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த குழந்தை சோகப்படும் போது என்ன நினைக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த எமோஷன்ஸ்க்கு பேர் வைக்காத வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம் நீ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தை அமைதியாக இருக்குது, இப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது, அதுக்கு வந்து ரொம்ப கவலையாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் வழிகள் இருக்கோ அதை கொடு. அந்த குழந்தைக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் என்ன இருக்கோ அதை செய்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடு. அதை விட்டுட்டு நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும், அடுத்த வாட்டி சோகப்படும் போதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைனா கூட நீ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுத்த வார்த்தையை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். தனியாக இருக்கிற நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் சிந்தனையாளர்களாக வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா ஒரு தனிமை வந்து ஒரு மனுஷனை ரொம்ப பெரிய ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை வந்து செய்ய வைக்கும். ஓகே, அப்போ அந்த தனியாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட தனிமையில் இருந்தால் நீ நிறைய விஷயங்களை யோசிக்கலாம், நீ தனிமையில் வந்து உனக்கு நிறைய புரிதல் கிடைக்கும், தனிமையில் இருந்தால் புக் எடுத்து படிக்கலாம், தனிமையில் இருந்தால் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரெயின் கேம்ஸ் விளாட்லாம் நீ சொல்லாமல் தவிர ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறியோ, உனக்கு யாருமே இல்லையோ அப்படின்னா அடுத்த ஆமாம் அது வந்து லோன்லினஸ் இஸ் தி பிக்கஸ்ட் மார்க்கெட். நீ இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணனா 12 மணிக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டாக வந்து ஒரு மார்க்கெட்டாக பில்ட் ஆனதுக்கு காரணம்னா அந்த ஒரு வார்த்தை. கரெக்ட். அந்த சில வார்த்தைகள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அதை வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளுமே அந்த குழந்தைங்களுக்கு
வேகமாக ஓடி பிடிச்சி விளையாண்டு ஓடி வந்ததுக்கப்புறம் சரிம்மா அவன் கைகாலெலாம் வலிக்கும் போய் தூங்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணும் சைக்கலாஜிக்கலாக? ஐயோ நம்ம கைகாலெலாம் வலிக்குது ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் ஆகணும். ஆனால் நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், காலையில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நான் சைக்கிள் ஓட்டும் போது சின்ன வயசில் எங்கள் ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர். நான் இப்போ வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சைக்கிள் பெடல் பண்ணும்போது என்னால் ஒரு கண்டினியூஸாக ஒரு 25-30 நிமிஷத்துக்கு மேலே பெடல் பண்ணதுக்கப்புறம் ஐயோ மூச்சு வாங்குது, கால் வலிக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் எனக்கு அப்போலாம் ஞாபகம் இருக்குது, நான் வந்து அந்த 12 கிலோமீட்டரும் என் கால் பெடல் பண்ணிக்கிட்டே தான் இருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே. ஸோ திருப்பி வரும்போது ஸ்கூல்லேருந்து பெடல் பண்ணிக்கிட்டே தான் வருவேன். பின்னாடி என் தம்பியை கூட்டு போவேன், எங்கள் அக்காவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு எல்லாமே சைக்கிளில் தான் போவேன். சைக்கிள் தான் எனக்கு உயிர். இப்போது ஒரு குழந்தை சைக்கிள் ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டு வந்தால் ஐயோ பிள்ளை ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கு, கால் வலிக்குன்னு சொல்லி உட்கார வைக்கணும். அந்த கால் வலிக்குன்ற விஷயம் அதுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது கால் வலிக்காது தான். புரியுது. ஸோ மைண்ட் செட் தான். நைஸ். இவ்வளோ பெரிய 8x ஸ்கேல் பண்ணிருக்கீங்க. 10 இயர்ஸ் உங்கள் கூட யாராவது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஒரு கோஃபவுண்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கேல் பண்ணுறதுக்கும்? ஒரு நல்ல கோஃபவுண்டர் எப்படி சூஸ் பண்ணுறது? ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னி வந்து நீங்கள் வெளியில் போடுற மாதிரி வந்து சூரியரை போட்டு பிஜிஎம் பேக்ரவுண்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு கேஜிஎஃப் பேக்ரவுண்ட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. கரெக்டு. ரொம்ப கஷ்டம். அது ஒரு மாதிரி தனிமையான ஒரு ஜேர்னி. அது உன்னை யாரும் நம்ப மாட்டான், உன்னை நம்பி எதுவும் கொடுக்க மாட்டான், உன்னை சந்தேகமாகவே பார்ப்பான். நீ அவனை செஞ்சு ஒரு விஷயம் உனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா நீ அவனுக்கு அடிமன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவான். அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. அந்த கஷ்டமான ஒரு ஜேர்னியில் ஒரு துணையை கண்டுபிடிச்சி ஒரு டீமை உருவாக்குறது தான் ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னியோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்றது என்னோடய ஒப்பீனியன். ஓகே. ஸோ அப்போது நீ ஒரு ஐடியாவை, உன்னோட ஐடியா சொசைட்டியில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும், ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அந்த சொல்யூஷனை வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அதுதான் உன்னோட மார்க்கெட் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சனா அந்த மார்க்கெட்டுக்கு நீ ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுவில்ல. அந்த மாதிரில நீ பண்ண வேண்டிய முதல் யோசனை உன்ன மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தனை கண்டுபிடிக்கணும். உனக்கு ஓட தெரியும் அப்படின்னா ஒருத்தன் வந்து ஓடி நீ நிற்கிற இடத்துல தண்ணி கொடுக்க தெரியும். ஓகே. உனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ இன்வெஸ்டரை கண்டுபிடிக்கிறது, நீ வந்து பிச் டெக் டிசைன் பண்ணுறது, மார்க்கெட்டை பில்ட் பண்ணுறதுலாம் 2ஆம் பட்சம். உனக்கு வராத ஒரு ஐடியாவும் உனக்கு இல்லாத ஒரு ஸ்கில் செட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தனை நீ கண்டுபிடிக்கிறது தான் முதல் ரோல். சூப்பர். ஓகே. ஸோ ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டே 1ல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டெக்னாலஜி தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு அதை சொல்லிக் கொடுக்க தெரியும். ஓகே. ஸோ இந்த 2 கோஃபவுண்டர்ஸும் உட்காந்து பேசும்போது இந்த டெக்னாலஜி இப்படி தான் ஒர்க் ஆகும்னு நான் சொல்லுவேன். அதை புரிஞ்சுட்டு ஓகேடா இதை இப்படி சொல்லி கொடுத்தா தான் பசங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரிஞ்ச ஒரு கோஃபவுண்டர் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த கோஃபவுண்டர் ஜேர்னின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, கொஞ்சம் டஃபஸ்ட் ஜேர்னியும் கூட. ஏன்னா ஒரு கத்தியில் ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. புரியுது. நாங்கள் 2 பேருமே மார்க்கெட்டர், நாங்கள் 2 பேருமே பிஸ்னஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சேர்ந்து ஒரு கோஃபவுண்டர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஃபெயில் தான் ஆகும். ஓகே. பிஸ்னஸ் எடுத்துகிட்டு 2 பேரும் எவன் நடத்துறது? ஓகே. ஸோ அந்த மாதிரி உனக்கு நீ கத்தியாக இருந்தனா இன்னொருத்தன் உரையாக இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப்போட ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி கோஃபவுண்டர் நீ சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுருவான் அப்படின்ற மாதிரினா அது வந்து நடக்காது. சில நேரத்தில் அவன் சண்டை அவன் மூட் ஸ்விங் வரும், திட்டுவான், நீ அந்த இடத்துல இறங்கி போகணும். நீ திட்டும் போது அவன் வந்து அந்த இடத்துல உன்னை புரிஞ்சிக்கணும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணுற மாதிரியான ஒரு உயிரினத்தை நீ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த உயிரினத்தை வந்து நீ காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம், அது நடக்காது. அவனை நீ ஸ்கூல்லேயே கண்டுபிடிக்கணும். அவனை நீ காலேஜ்லேயே கண்டுபிடிக்கணும். ஓகே. எப்போ நம்மளுக்கு ஐடியா இருக்கோ அப்போவே எப்போ ஐடியா இருக்குன்றதுக்கு அப்புறம் நீ கோஃபவுண்டர் தேடுறதுலாம் கஷ்டம். எவன் கூட சேர்ந்து போகலாம். ஓகே. உன்னோட கிறுக்குத்தனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். உன்னோட டவுனான ஸ்டேஜில் உன் கூட நிற்கிறவனாக இருக்கணும். உன்னோட டஃப்பான சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே உன்னை எல்லாரும் டம்ப் பண்ணும்போது ஒருத்தன் உன்னை தூக்கி வாடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்களெல்லாம் படிக்கும் போது கூட இருந்த ஒரு நண்பனால் மட்டும்தான் வந்து உனக்கு பண்ண முடியும். ஏன்னா அப்போ உங்ககிட்ட பணம் இருக்காது, உங்ககிட்ட ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது, நீ யாருன்னே தெரியாது. கிளாஸில் இருக்க 30 பேரில் நீ ஒருத்தன் அவன் ஒருத்தன். நீ பக்கத்து பெஞ்சில் திடீர்னு வந்து உட்காந்துருப்பேன், இல்லை எக்ஸாமில் பக்கத்தில் உட்காந்துருப்பா, ஹாய் சொல்லுவேன், மறுநாள் பார்க்கும்போது கேன்டீனில் ஏதாவது சாப்பிடுவேன். அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். 3 வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 4 வருஷம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அந்த 4 வருஷம் எந்த ஒரு புரிதல் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நண்பனை வச்சு தான் ஒரு தொழில் நீ வந்து பண்ணணுமே தவிர நீ அந்த புரிதல் இல்லாமல்
ஒருத்தரை கோஃபவுண்டராக உள்ளே கொண்டு வர அப்படின்னா அவன் பேர் கோஃபவுண்டர் கிடையாது, இன்வெஸ்டர். இல்லை ப்ரோ, பட் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆரம்பிச்சது நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு, எங்களால் பவுண்ட்ரி செட் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளம்ஸும் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்தவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பிரிஞ்சு போனதும் இருக்குது. ஸோ அது எப்படி அதுதான் சொல்கிறேனே, இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். எந்த நீ ஆளானப்பட்ட நம்மளோட பொலிட்டிக்கல் ஜேர்னிலே எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். ஏன் பிரிஞ்சாங்க? புரியுது. ஓகே, நீ அதே மாதிரி வந்து நீ விஜயகாந்த் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பையனுக்கு கூட அந்த பேர் வச்சுருக்காங்க, செந்தூர் பாண்டியன், அவரோட ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் அடித்தா அவர் வாங்குவார், அவர் அடித்தா இவர் வாங்குவார்ன்ற மாதிரி அவங்களோட ஜேர்னி எடுத்து பார்த்தா அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. நீ ஹிஸ்ட்ரியில் யாரை எடுத்து பார்த்தாலும் ஒரு இடத்துல பிரிஞ்சிருப்பாங்க. அதே ஹிஸ்ட்ரியில் இன்னொரு பக்கம் இந்த எல்லா சண்டையையும் சமாளித்து முன்னேறின நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்காங்க. ஓகே, ஸோ நீ காயினோட 2 சைடும் பார்க்கணும். புரியுது. ஓகே, நீ வந்து பிரிஞ்ச ஃபவுண்டர்ஸை பார்க்குற, பிரியாமல் பில்ட் பண்ண எத்தனை ஃபவுண்டர்ஸ் இன்னும் இருக்காங்க. ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தோன்னா இருக்கு. நைஸ், தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி இந்த பாட்காஸ்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.